வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கக்கூடிய வரும் வாரம் எப்படி இருக்கும் என்பதிலே நிறைய விஷயங்கள் இன்றைய தினம் பேச இருக்கிறோம். அதனால் எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் போன வாரம் பார்த்தோம்னா ரங்கா ராட்டினம் சொல்லுவோம்ல, ராட்டினத்தில் கீழே போகும் மேலே வரும், கீழே போகும் மேலே வரும். அதுபோல் அந்த எக்ஸிட் போலில் இருந்து மார்க்கெட் ஒரு பெரிய உச்சத்தை தொட்டு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை அடைந்து மறுபடியும் பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை என்று ஓவராலாக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகளுக்கு மேல் அதிகரித்து 23,290 முடிவடைந்திருக்கிறது. இதை திட்டவட்டமாக நாம் போன வார நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை பதிவிலேயே டெக்னிக்கலாகவும் கூறியிருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுபோல் என்டிஏ ஃபார்மிங் த கவர்மெண்ட் அப்படிங்கிறது திட்டவட்டமாக அறிவித்த பிறகு சந்தைகளில் ஒரு பெரிய ஒரு உற்சாகம் வந்தது என்று சொல்லலாம் புல்லுக்கிட்ட. மேலும் இசிபி ரேட்ஸ் பார்த்தோன்னா ஒரு கட் பண்ணியிருக்காங்க 0.25%. அது குளோபல் மார்க்கெட்டில் ஒரு நல்ல சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் இங்கே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா FY25 நம்மளுடைய ஜிடிபி growth பார்த்தீங்கன்னாக்க 7.25% இருக்கக்கூடும் ஃப்ரம் 7% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மான்சூன் பெட்டராக இருக்கிறதுனால டிராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்க நன்கு இருக்கிறது. அதனால் நல்ல மொமெண்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் டிஃபென்சிவ் செக்டார் என்று சொல்லக்கூடிய ஐடி, ஃபார்மா, எஃப்எம்சிஜி இந்த 3 துறைகளும் அதிகரித்துள்ளது. அதுபோல் பிரெண்ட் குரூடும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3% மேல் போன வாரம் குறைந்துள்ளது, குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, வரும் வாரம் எப்படி இருக்கும் என்பதில் தான் இப்போ எல்லோருக்குமே ஒரு பெரிய ஒரு புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் NDA 3 பிரைம் மினிஸ்டர் மோடி 3O இன்னைக்கு ஈவினிங் பதவி ஏற்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ரேலி ஆன் நிஃப்டி பார்த்தோன்னு வச்சுங்களேன், இது கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். காரணங்களை பார்க்கும் பொழுது முதலீட்டாளர்களுடைய கான்ஃபிடன்ஸ் அது இப்போ பெட்டராக இருக்குது. ப்ளஸ் ஆர்பிஐயினுடைய இன்க்ரீஸ்டு ஜிடிபி growth ஃப்ரம் 7 to 7.25%. தென் எஃப்ஐஐ அவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பையர்ஸ் ஆகியிருக்காங்க. அதாவது போஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு பிறகு கிட்டத்தட்ட 4,400 கோடி வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர குட் மான்சூன் நல்லா ஆரம்பித்துள்ளது. ஸோ இவையெல்லாம் மார்க்கெட்டுக்கு ஒரு சென்டிமெண்ட்டை பெட்டராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால, ப்ளஸ் நம்மளுடைய மைக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஆகட்டும் சரி, அதர் டேட்டா ஆகட்டும் சரி, நன்கு கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒரு மார்க்கெட்டை இன்னும் மேலே எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் இப்போ மெயினாக இன்றைய தினத்தில் கீ கேபினட் போர்ட்ஃபோலியோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இந்த 2 துறைகளையும் பிஜேபி தக்க வைத்துக் கொள்ளும். பாக்கி என்ன கேட்குறீங்களோ அவங்களுடைய ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்கறதுக்கு ரெடி என்று கூறியிருப்பதனால இது ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட், பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நிறைய பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடும். ரூரல் எக்கானமியில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்படிங்கிறதுல தான் இந்த எஃப்எம்சிஜி துறை பார்த்தீங்கன்னாக்க கடந்த 2-3 நாட்களாக ஏறிக்கொண்டிருக்கிறது. அதனால் துறைகளை பார்க்கும் பொழுது ஃபார்மா, ஐடி, ஆட்டோ, மெட்டல் மற்றும் PSU செக்டாரில் ஹை டிவிடெண்ட் பேயிங் கம்பெனிஸ் அதெல்லாம் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் வரும் வாரத்தில் குளோபலாக பார்த்தோம்னா யூஎஸ்னுடைய ஃபெட் பாலிசி இருக்குது, ப்ளஸ் சைனாவுடைய நாளை தினம் மணி பாலிசி இருக்குது, எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி, மான்சூன் இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வரும் வாரத்தை சந்தைகளை எடுத்து சொல்லும் என்று எதிர்பார்க்கலாம். டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டலில் உருவாகி இருக்கிறது ஆன டெய்லி ஸ்கேல். இது பார்த்தோம்னாக்க இது ஓவராலாக பார்க்கும் பொழுது டெய்லி அண்ட் வீக்லி பார்க்கும் பொழுது நிஃப்டி ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் வந்திருக்கு. அந்த சூப்பர் ஸ்ட்ராங் சப்போர்ட் இட் வில் பேக்டு பை தி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அதனால் 23,200 அந்த ஜோனுக்கு மேலே நின்னதுன்னா 23,500 to 23,700 வரலையும் நிஃப்டி இந்த வாரத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.
அதுபோல் சப்போர்ட் சூப்பர் ஸ்ட்ராங்குக்கு அப்புறம் சப்போர்ட் பார்த்தோம்னா 23,100 மற்றும் 23,000 இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது பையிங் வந்து விசிபிளாக இருக்குது அட் லோவர் லெவல்ஸ். ஸோ அதனால் இந்த 49,500ங்கிறதுமே பேங்க் நிஃப்டியில் ஒரு பெட்டர் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதிலிருந்து மேலே சென்றதுனால் ஒரு 1000 புள்ளிகள் வரை 50,000 50,500 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. கீழே சப்போர்ட்னு பார்த்தோன்னா 49,250. ஸோ மார்க்கெட்டில் வந்து வாலட்டிலிட்டி போன வாரம் பார்த்தோன்னா ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. வாலட்டிலிட்டி குறைஞ்சி பிலோ 15 வந்ததுன்னா மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகி மார்க்கெட் மறுபடியும் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். இன்றைய தினம் அவர்கள் பதவியேற்க பிறகு கேபினட் போர்ட்ஃபோலியோனுடைய இன்புட் பிறகு மார்க்கெட்டினுடைய இம்பேக்டில் வந்து சேஞ்சஸும் வரக்கூடலாம். இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.